கீழ்பெண்ணாத்தூரில் அதிமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் மாவட்ட செயலாளர் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசிப்பாடி பகுதிகளில் அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தொப்பலான் தலைமையில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இதில் பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், மோர் உள்ளிட்ட குளிர்விக்கும் பழ வகைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரங்கநாதன் உள்ளிட்ட அதிமுக மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செயல்பட்டு வரும் திருவாரூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் தினம்தோறும் நோயாளிகள் வந்து செல்கின்றன. இந்நிலையில் இரவு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவிற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் இருக்கைகளை தூக்கி வீசி ரகளையில் ஈடுபட்டார். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து மருத்துவமனை சார்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ரகளையில் ஈடுபட்ட நபர் வடிவேலு என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மன்னார்குடி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு துப்புரவு பணியாளர் மருத்துவம் பார்க்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய சூழலில் மர்ம நபர் ஒருவர் மருத்துவமனைக்குள் நுழைந்து ரகளையில் ஈடுபடும் வீடியோ வெளியாகி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குடியாத்தம் அருகே ரயில்வே தண்டவாளத்தின் மேலே செல்லும் உயர்ரக மின்கம்பி அறுந்து விழுந்ததால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தன்பாத் ரயில் சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்த போது உள்ளி கிராமம் அருகே தண்டவாளத்தின் மேலே செல்லும் உயர் மின்கம்பி அறுந்து விழுந்ததால் சுமார் 4 மணி நேரம் வளத்தூர் ரயில் நிலையத்தில் ரயில் நின்றது. இதனால் 6 ரயில்கள் சுமார் 4 மணி நேரம் முதல் 3 மணி நேரம் வரை காலதாமதமாக சென்றது. இந்த பகுதிகளில் எந்தவொரு வசதியும் இல்லாததால் பயணிகள் தண்ணீர் மற்றும் உணவு இல்லாமல் அவதிக்குள்ளாகினர். இதனால் எந்தவொரு அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குடியாத்தம் கங்கையம்மன் கோயில் சிரசு விழாவை முன்னிட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கங்கையம்மன் கோயிலில் சிரசு விழாவை ஒட்டி காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். குடியாத்தம் ராபின்சன் குளக்கரை பகுதியில் அலங்கரிக்கப்பட்ட பூங்கரகம் ஊர்வலமாக முத்தாலம்மன் கோயிலுக்கு சென்று அங்கிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கோயிலை வந்தடைந்தது. தொடர்ந்து காப்பு கட்டும் நிகழ்ச்சியை முன்னிட்டு வான வேடிக்கைகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு பணியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கரூர் மாவட்டம் மாயனூர் அடுத்த கட்டளை கிராமத்தை ஒட்டிய காவிரி ஆற்றுப்படுகையில் மணல் கொள்ளை நடப்பதாக சமூக ஊடகங்களில் கடந்த ஒரு வாரமாக தகவல் பரவி வந்தன. இந்நிலையில் நள்ளிரவு கிருஷ்ணராயபுரம் வட்டாட்சியர் மகேந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் கட்டளை கிராமத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரியை நிறுத்திய போது ஓட்டுநர் தப்பி ஓடியுள்ளார். தொடர்ந்து லாரியை சோதனை செய்தபோது சுமார் 2 யூனிட் மணல் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து லாரியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் மாயனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மணல் லாரி எந்த ஊரை சார்ந்தது, அதன் உரிமையாளர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.